2020ல் ஒரு கொரியன் டைரக்டர் இறக்குறாரு. அவரோட மறைவுக்கு நம்ம ஊர் உலகநாயகன் கமலஹாசன் இரங்கல் செய்தி எழுதுறாரு ட்விட்டரில். எதுக்கு ஒரு கொரிய டைரக்டருக்கு உலகநாயகன் கமலஹாசன் இரங்கல் செய்தி எழுதுறாருன்னா, அது அவர் சினிமாவில் இருந்தார் அப்படின்ற காரணம் மட்டும் இல்லை. அந்த இரங்கல் செய்தியில் தன்னோட குருமார்களில் ரொம்ப முக்கியமான குருமார்களாக அந்த டைரக்டரை அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அந்த ஒரு டைரக்டர் பேர் தான் கிம் கி டுக். இவர் உலகநாயகன் கமலஹாசன் மட்டும் இல்லை, இன்றைக்கி வேர்ல்ட் சினிமாவில் இருக்கிற பல்வேறு இயக்குநர்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் நம்ம மாஸ்டர்ஸாக கருதுகிற பல்வேறு இயக்குநர்களுக்கு ஒன் ஆஃப் தி குருவாக இருக்கிற ஒரு டைரக்டர் தான் கிம் கி டுக்கு. சினிமாங்கிறது ஒரு விஷுவல் மீடியம். அதை விஷுவல் மீடியமாக அணுகிறது இருக்குல்ல, அது அந்த கலையோட உச்சம்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த சினிமாவில் இருக்கிற பெரிய மாஸ்டர்ஸால் மட்டுமே பண்ணக்கூடிய விஷயம் அது. அதில் ரொம்ப கற்று தேர்ந்தவர் தான் இயக்குனர் கிம் கி டுக். இவரோட படங்களில் வசனம் இருக்காது, பாடல்கள் இருக்காது, மியூசிக்லாம் பெருசாக இருக்காது. ஒரு மினிமலான கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் பேசிக்கிற விஷயங்களும் ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். சில கேரக்டர்ஸ்லாம் பேசிக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த கேரக்டர்ஸ் நமக்குள்ளே கடத்துகிற இம்பேக்ட் இருக்குல்ல, அது எங்கேயோ இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் மறுபடியும் மறக்கவே முடியாத திரைப்படங்களாக அமையும் அவரோட எல்லா திரைப்படங்களும். இவரோட படங்களை பார்த்தவங்களுக்கு இந்த உணர்வு புரியும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இவரோட படங்களில் நிறையா முக்கியமான திரைப்படங்கள் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணுன்னா 3 என எல்லாரும் சொல்லுவாங்க இவரோட படங்களில். அண்ட் ஹியூமன் ஸ்பேஸ் டைம் அண்ட் ஹியூமன் சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அண்ட் ஸ்ப்ரிங் சம்மர் ஃபால் வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங்னு இன்னொரு படம் இருக்குது. இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இவரோட படங்களில் ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு படம் ஒன்று இருக்குது, ஆமென்னு. இந்த ஆமென் திரைப்படத்தில் எனக்கு நான் முதல் தடவை பார்த்தப்போ என்னை பயங்கரமாக வியக்க வச்சுது. அதுக்கு காரணம் என்னதுன்னா, இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸே ரொம்ப மினிமல் தான். ஒரு பொண்ணு அவளோட லவ்வரை தேடி ஒரு ஊருக்கு வருவா. அந்த ஊரில் அந்த பொண்ணோட லவ்வர் இருக்க மாட்டான். பல இடங்கள் தேடுவா, போவா. கூட்டம் இருக்கிற இடம் எல்லாத்துலேயுமே அவள் லவ்வரோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருப்பா. ஆனால் யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க, அவர் லவ்வரும் கிடைக்க மாட்டான். இதுக்கு இடையில அந்த பொண்ணை ட்ரெயினில் வச்சே ஒரு முகம் தெரியாத நபர் ரேப் பண்ணிடுவார். அந்த முகம் தெரியாத நபரும் கிம் கி டுக் தான். அது அவர் மாஸ்க் போட்டு நடிச்சிருப்பார் இந்த படத்தில். அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கும் அந்த முகம் தெரியாத நபர் அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணார்ல, அந்த நபருக்குமான ரிலேஷன்ஷிப்பு என்னவா மாறுதுங்கிறது தான் அந்த கதை நோக்கி போகும். இந்த கதை முடிகிற இடமும் ரொம்ப பெரிய இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். இது கிம் கி டுக்கோட படங்கள் இருக்கிறதெல்லாம் ஒரு கெட்டவனோட கதையை எடுத்து அந்த கெட்டவனுக்குள்ளே இருக்கிற அறத்தை நமக்கு போட்டு காமிப்பார் கிம் கி டுக்கு. அதில் ஒரு வல்லவர். அண்ட் இவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கிற ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டர்ஸ் மோஸ்ட்லி ரொம்ப கெட்டவங்களாக தான் இருப்பாங்க. இவரோட படங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக இப்போ நான் சொன்ன ஆமனாக இருக்கட்டும், இல்லை பேட் கைன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, அந்த படமாக இருக்கட்டும், அண்ட் நான் மென்ஷன் பண்ண எல்லா படத்தையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒருவேளை இவரோட படத்தை முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும், உங்களுக்கு என்ன படம் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள்.